everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்டியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட் பண்ணிருக்கேன். இது கூடவே ஒரு பே லீஃபும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதோட வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிய வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே இன்னும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள். கறி மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 முட்டையை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இதை உடனே அப்படியே கிளறி விட்டுறாமல் ஒரு செகண்ட் விட்டு விட்டு மெதுவாக அந்த மசாலா எல்லாமே மேலே எடுத்து விட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கிறிஸ்பி ஆயிராமல் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு அந்த மசாலாவை மேலே எடுத்து விட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கருகிரும். இது கூடவே நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ண கேப்சிகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு அப்படி இல்லைனா கேரட் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் ரொம்ப தேவையில்லை. கரெக்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி ஆட் பண்ண போகிறேன். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியில் கூட செய்யலாம், அப்படி இல்லைனா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். மொத்தமாக உடனே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மசாலா எல்லாமே படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி கூட சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா எதில் வேணாலும் செய்யலாம். ஆனால் சப்பாத்தியில் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நல்லா அந்த மசாலா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்ம 1/4 கப் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சப்பாத்திக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணோம். சப்பாத்தி மீந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலேயே நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது சூடாக சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாமே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அதில் கூட ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இதே போல் நல்ல டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.